ஹாய், நான் உங்கள் அட்வொகேட் பிரவீன் பேசுகிறேன். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நீலகிரி மாவட்டத்தை சார்ந்த ஒரு பர்சன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெருநகராட்சியில் உதவி இயக்குநராக பணியாற்றுன்னு சொல்லிட்டு அவங்க சுற்றி வட்டாரத்தில் இருக்கிற எல்லா பப்ளிக்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 5 லட்சத்துலேருந்து 10 லட்ச ரூபாய் வரைக்குமே அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா பணம் வாங்கியிருக்கிறாரு. வாங்கிட்டு அவரே ஃபேக்காக வந்து பார்த்திங்கன்னா பணி ஆர்டரும் கொடுத்துருக்கிறாரு. மேலும் வந்து அவங்களோட ஐடி கார்டும் இஷ்யூ பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இன்னும் வேலைக்கு ஜாயின் பண்ணாத பட்சத்தில் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட கேட்கும்போது அவர் ஃபேக்காக கொடுத்துருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்துருக்காங்க. அந்த மனுவை கிரைம் பிரான்ச்சுக்கு வந்து விசாரிக்க பட்சத்தில் அவங்க கண்டுபிடிச்சி அவர் 8th கூட பாஸ் பண்ணாத ஒரு ஏஜெண்ட்டை வச்சுக்கிட்டு அவரே ஒரு ஃபேக்காக பணி ஆர்டர் ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஐடி கார்டை இஷ்யூ பண்ணியிருக்கிறாரு. அவர் விசாரிக்க பட்சத்துலாம் தெரியுது இந்த மாதிரி 1 கோடி ரூபாய்க்கும் மேலே எல்லாரையும் ஏமாற்றிருக்காருன்றதை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவங்கள யாருன்னா ஏமாத்துறாங்க, இல்லை உங்ககிட்ட பணம் வாங்கியிருக்க பட்சத்தில் அவங்க மேலே சீட்டிங் கேஸு, டாக்குமெண்ட் ஃபோர்ஜரி சொல்லிட்டு அவங்க செக்ஷன்லலாம் அவர் மேலே கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ புதுசாக பிஎன்எஸ் செக்ஷன் 318 3 years வரைக்கும் இம்ப்ரெஸ்மெண்ட்டும் ப்ளஸ் ஃபைனும் கட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் டாக்குமெண்ட் ஃபோர்ஜரி கேஸில் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 464 + 465 இந்த செக்ஷனில் 7 years வரைக்கும் சிறை தண்டனையும் மேலும் ஃபைனும் கட்டுற மாதிரி இருக்கும்.